மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தயார் என்றால் காங்கிரசும் அவருடன் கைகோர்க்கும் என்று எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தால் அவருடன் நிற்க காங்கிரஸ் தயார் என்று கூறினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பாஜகவிடம் சரணடைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தயவு செய்து உங்களுடைய முடிவை விரைவாக மாநில தேர்தலை புறக்கணிக்க தயாரா? நாங்கள் உங்களோடு என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம். புதுவை மாநிலத்திற்கு மொத்த மக்களுடைய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், புதுவை மாநிலம் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பினை, அரசியல் அமைப்பினை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலம் தகர்க்கப்பட்டு திமுகவின் வசமாகும் என தனியரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கொங்குநாடு இளைஞர் பேரவை நிறுவனர் தனியரசு மதவாத சக்திகளிடமிருந்து தமிழகத்தை காக்க திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பதாக தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கிளை போன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக முழுமையாக தோற்கடிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த 2026 அந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லா அனைத்து மாவட்டத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புதிய வரலாற்றை இந்த மண்ணில் பதிவு வைக்கிறது. தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, பல்வேறு ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்களின் பல்வேறு அந்த தத்துவத்தை தாங்கி நிற்கின்ற இயக்கங்கள், பல்வேறு இஸ்லாமிய பெருமக்களினுடைய மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, முஸ்லீம் லீக் போன்ற மிக மூத்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கிறிஸ்துவ இயக்கங்களினுடைய பல்வேறு சமூகங்களும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை தமிழ்நாடா வடநாடா என்கின்ற அளவில் முதல்வரின் அதாவது அந்த அறைகோலை ஏற்றுக்கொண்டு கொங்கு நாட்டில் வேறு எந்த மண்டலத்தை காட்டிலும் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை பதிய இருக்கிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் எதிரொலியால் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு திருப்பூரின் ஏற்றுமதி சரக்குகள் துபாயில் தேங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் காரணமாக ஹார்முஸ் மற்றும் பாப்பல் மண்டிப் ஜலசந்திகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்வதால் பயண நேரம் 20 நாட்கள் வரை அதிகரித்துள்ளதுடன் ஒரு கண்டெய்னருக்கு ரூபாய் $1,500 முதல் $3,500 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் போர் சூழலால் பெரும் பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ள திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் சூழல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்டில் செல்கின்ற நீர்வழி போக்குவரத்தானது சற்றே தாமதமாகிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பின் காரணமாக பெரிய பெரிய விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்ட காரணத்தினால் எங்களது இறக்குமதியாளர் வருவதற்கும் ஏற்றுமதியாளர் செல்வதற்கும் உண்டான நேரம் அதிகமாகிறது, தாமதமாகிறது. இதன் காரணமாக இந்த தொழில் சற்றே பாதிப்பை சந்திக்கிறது. தற்போது வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் போன்ற நல்ல சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த போர் சூழல் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த போர் சூழல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக திருப்பூர் பல்லாட ஏற்றுமதி வளர்ச்சியை நோக்கி செல்லும். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி அரசியல் கட்சிகளுக்கான வண்ண துண்டுகள் மற்றும் வேஷ்டிகள் தயாரிக்கும் பணியில் திருப்பூர் விசைத்தறி கூடங்கள் தீவிரமாக இறங்கியுள்ளன. திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குன்னத்தூர், வெள்ளிரவள்ளி பகுதிகளில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சின்னம் பொறித்த துண்டுகள் மற்றும் சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 1,00,000 மீட்டர் துண்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கோடை காலத்தில் தேர்தல் நடப்பதால் துண்டுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல் முடிவதற்குள் 3,00,000 மீட்டர் வரை விற்பனை உயரும் என்றும் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நல்லா போயிட்டு இருக்குங்க. 35 ரூபா துண்டு, 30 சைஸ் முடிதுண்டு. இதுல 800 ரகம் இருக்கு. 40 ரூபா பியூர் காட்டனு. இதுல எல்லா கட்சியும் போட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டியா இருக்கும். நாங்குநேரியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சான்று என்று
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் தென் மாவட்டங்களில் சமூக மோதல்களை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேடைகளில் சமத்துவம் பேசும் திமுக இதுபோன்ற மோதல்களை வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.